لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فاستجاب لهم ربهم أني لا أضيع عمل عامل منكم من ذكر أو أنثى بعضكم من بعض கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவுடைய பேரவர்களால் அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாவுடைய ஆலயம் அல் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாவுக்கு அனைத்து கொள்ளும் கொண்டாடுவார். கடந்த வாரங்களில் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிற பல்வேறு உரிமைகளை குறித்து நாம் தொடர்ந்து கேட்டிருக்கிறோம். இந்த உலகில் இஸ்லாம் என்கிற மார்க்கம் மட்டும் இருந்தால் அது எந்த வகையிலும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்காது. வேறு வேறு சித்தாந்தங்களும் கருத்துக்களும் கோட்பாடுகளும் கொள்கைகளும் மதங்களும் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் தாங்கள் சார்ந்த கோட்பாட்டோடு மதத்தோடு சித்தாந்தத்தோடு இஸ்லாமை அவர்கள் உரசி பார்க்கின்றார்கள். அல்லது அந்த கண் கொண்டு இதில் ஏதாவது குறைகள் இருக்காதா என்பதை அவர்கள் ஆழமாக சிந்திக்கின்றார்கள். அப்படி பார்க்கிற போது அவர்கள் சார்ந்திருப்பது அவர்களுக்கு நல்லதாகப்படுகிற போது எதிரில் இருக்கின்றவர்கள் சித்தாந்தமும் கொள்கையும் அவர்களுக்கு கொள்ளாததாக அல்லது அது வெறுப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது. இது மதம் மார்க்கம் என்றில்லாமல் எதையும் நாம் அதை சீர்தூக்கி பார்த்தால் எந்த கருத்தும் மாற்று கருத்துக்கு உட்பட்டது. அந்த மாற்று கருத்தை நாம் சிந்திக்கிற போது மற்றவருடைய கருத்து நமக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதாக இருக்கலாம், அல்லது வெறுப்புக்குரியதாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நாம் முஸ்லிமாக இஸ்லாமுடைய கோட்பாட்டை அதனுடைய வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் இன்றைக்கு நாம் கையில் எடுத்து கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் முஸ்லிம்களுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் இஸ்லாம் சிறப்பித்திருக்கிறது, அவர்களுக்கான உரிமைகளை வழங்கியிருக்கிறது என்பதை நாம் கடந்த வாரங்களிலே கேட்டிருக்கிறோம். வழிபாட்டு உரிமை முஸ்லிம்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் சேர்த்துத்தான். பிற சமூகத்தில் அல்லது பிற மதத்தில் வழிபாட்டு உரிமை என்பது காலம் காலமாக இன்றைக்கு எப்படி நடைமுறையில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இத்தனை ஆண்டுகளில் மனிதன் இந்த உலகில் தோன்றி இத்தனை ஆண்டுகளை கடந்திருக்க பிறகும் இன்றைக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். பல்வேறு வழிபாட்டு தலங்களில் ஆண்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள், ஆண்களுக்கு மட்டும்தான் அங்கு அனுமதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இத்தனை ஆண்டுகள் நாகரிகமிக்க இந்தியாவிலும் கூட
கோயில்களில் அல்லது பிற வழிபாட்டு தலங்களில் பெண்கள் அனுமதிக்கப்படுவதே இல்லை. அது மிகப்பெரிய விவாத பொருளாக்கப்பட்டு அது வழக்காடு மன்றத்துக்கும் கூட கொண்டு செல்லப்பட்டு அதில் தீர்ப்பு சொல்லப்பட்டும் கூட நடைமுறைப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் என்றைக்கோ இஸ்லாம் பெண்களுக்கும் வழிபாட்டு உரிமை இருக்கிறது, ஆண்களுக்கும் இருப்பதை போன்று பெண்களுக்கும் இருக்கிறது. ஆணுடைய உடல் அமைப்பு என்பது வேறு, பெண்களுடைய உடல் அமைப்பு என்பது வேறு. அவர்களுடைய பலகீனத்தை எல்லாம் புரிந்து ஆணுடைய பலத்தை எல்லாம் புரிந்து சிலவைகளில் அவர்களுக்கு அதிகமாகவும் சில வழிபாடுகளில் இந்த பெண்களுக்கு குறைவாகவும் தரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இவர்களுக்கு தரப்பட்டதை இவர்கள் நடைமுறைப்படுத்தினால், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை அவர்கள் நடைமுறைப்படுத்தினால் இரு சாராரும் போய் சேர்வது சொர்க்கம் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உதியு அமல ஆமிலின் மின்கும் மின் தக்கரின் அவ் உன்சா பாலுக்கும் மின் பால் என்று 3ஆம் அத்தியாயம் 195ஆம் வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் அவர்களுடைய அந்த கேள்விக்கு அல்லாஹ் பதிலளித்தான். என்ன பதிலளித்தான்? லா உதியு அமல ஆமிலின் மின்கும் மின் தக்கரின் அவ் உன்சா, உங்களில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் நல்ல காரியங்களை செய்தால் அதற்கான கூலியை நிச்சயமாக நான் வீணடிக்க மாட்டேன். அதற்கான கூலி அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு அது நிச்சயமாக கிடைக்காமல் இருக்க செய்ய மாட்டேன், அது அவர்களுக்கு கிடைக்கும். பாதுக்கும் இம்பால். ஏன்? சிலரிடமிருந்து தான் வந்திருக்கிறார்கள். ஆண் என்பது தனியாக படைக்கப்பட்டு பெண் என்பது தனியாக படைக்கப்படவில்லை. ஆணிலிருந்து தான் பெண் என்ற காரணத்தினால் இவர்கள் செய்கிற நல்லறத்திற்கு இவர்களுக்கும் கூலி உண்டு, அவர்கள் செய்கிற நல்லறத்திற்கு அவர்களுக்கும் கூலி உண்டு. இரு சாராருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டுக்கும் நல்லவைகளுக்கும் நிச்சயமாக கூலி உண்டு என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆண்கள் செய்தால் மட்டும்தான் அவர்களுக்கு நன்மை தரப்படும், பெண்கள் எதையும் செய்யக்கூடாது, எந்த நன்மை அவர்களுக்கு இல்லை, ஆணுக்கு அடிமைப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்கிற எந்த நடைமுறையும் இஸ்லாமில் சொல்லப்படவில்லை என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. وَمَن يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِنْ ذَكَرٍ أَوْ أُنثَىٰ وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ وَلَا يُظْلَمُونَ نَقِيرًا. யார் நல்லவைகளை மை யஅமல் மின ஸாலிஹாத்தி, நல்லவைகளை மின் தக்கரின் அவ் உன்சா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் நிச்சயமாக அவர்களுக்கு கூலி உண்டு. எப்போது? வஹுவ முஃமின், அவர்கள் அழுத்தமாக அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து அவர்கள் செய்யக்கூடிய நன்மை எதுவாக இருந்தாலும் உலாயிக யதுகுலூனல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கம் போவார்கள். வலா யுதுலமுன நக்கீரா, அவர்களுக்கு நிச்சயமாக அணு அளவு கூட அவர்களுக்கு அநியாயம் செய்யப்படாது என்று அல்லாஹ் 4ஆம் அத்தியாயம் 124ஆம் வசனத்தை குறிப்பிடுகிறான். மன அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின் ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய நல்லவைகளுக்கு, அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து செய்யக்கூடிய நல்லவைகளுக்கு நிச்சயமாக ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நாம் அவர்களை வாழ வைப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் என்ன நன்மைகளை செய்து கொண்டிருந்தார்களோ அதை விட அழகான நன்மைகளை நாம் அவர்களுக்கு கூலியாக வழங்குவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகிறான். அப்ப யார் என்ன செயலை செய்கின்றார்கள் என்றுதான் பார்க்கிறானே ஒழிய அல்லாஹ் இது என்ன ஜாதி, ஆண் ஜாதி செய்தானா உனக்கு கூலி, பெண் ஜாதி செய்தாலா உனக்கு இல்லை என்ற பார்வையை அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலா யுதுலமுன நக்கீரா, அணு அளவு கூட அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 40ஆம் அத்தியாயம் 40ஆம் வசனத்தில் மன அமில சய்யத்தன் ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, யார் ஒரு தீமை செய்கிறாரோ அந்த தீமைக்கு தகுந்தாற் போல தீமைதான் அவனுக்கு தண்டனையாக தரப்படும், கூலியாக தரப்படும். ஒமன் அமில சாலிஹன், நல்லதை யார் செய்கிறார், மின் தக்கரின் அவ் உன்சா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லதை ஒருவர் செய்கிறார், வஹுவ முஃமின், அவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்து செய்வார் என்று சொன்னால் உலாயிக்க யதுகுலுல் ஜன்னா, அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போவார்கள். யுர்ஸகுன ஃபீஹா பிகைரி ஹிசாப், அவர்கள் கணக்கின்றி அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்கை வழங்குவான் என்று அல்லாஹ் 40ஆம் அத்தியாயம் 40ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து 4ஆம் அத்தியாயம் 32ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா ததமன்னௌ
மா ஃபந்தலல்லாஹு பிஹி பாலக்கும் அலா பா, நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள். என்ன பேராசை? மா ஃபந்தலல்லாஹு பிஹி பாலக்கும் அலா பால், உங்களில் சிலரை விட அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். சிலரை விட சிலருக்கு அல்லாஹ் சிறப்பை வழங்கியிருக்கிறான். உதாரணமாக ஆண்களை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் அறிவாளியாக இருப்பதில்லை. ஆண்களிலேயே சிலர் அறிவாளியாக இருப்பார்கள், சிலர் ஒரு நடுத்தரமாக இருப்பார்கள், சிலர் அடிமுட்டாளாக இருப்பார்கள், நிறைய படித்திருப்பார்கள், சிலர் படித்திருக்கவே மாட்டார்கள். ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் அனுசரிக்கிறான், சிறப்பித்திருப்பான். நிறைய படிக்காதவராக இருப்பார், ஆனால் அவரிடத்தில் அனுபவம் பேசும். படித்தவர் அவர் வெறுமனே என்ன புத்தக குழுவாத்தான் இருந்திருப்பார், அவரிடத்தில் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஒன்றை கொடுத்தால் இன்னொருக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். இப்படி கொடுத்ததை பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது? பேராசை கொள்ளக்கூடாது, பேராசை கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஆணுக்கு மத்தியிலும் அப்படித்தான், பெண்களுக்கு மத்தியிலும் அப்படித்தான், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலும் இப்படித்தான். ஆஹா, பெண்கள் இவருக்கு என்ன உலகானம் இருக்கிறது, இவர் மட்டும் இப்படி இருக்கிறார், எல்லாமே இப்படி இருக்கக்கூடாது என்றெல்லாம் பேராசைப்படுவதில் எந்த பொருளும் இல்லை. சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்திருப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா ததமன்னௌ மா ஃபந்தலல்லாஹு பிஹி பாலக்கும் அலா பாலின் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு வலின்னிசாய் நஸீபும் மிம்மக்தஸபன, ஆண்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு உண்டு, பெண்கள் சம்பாதித்ததில் பங்கு அவர்களுக்கும் உண்டு. ஆண்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம், பெண்கள் குறைவாக சம்பாதிக்கலாம். அவங்கவுங்க சம்பாதித்தது அதற்கான உரிமையும் பங்கும் அவர்களுக்கு உண்டு. அதனால அவர் அதிகமாக சம்பாதிக்கிறார், நம்மால் முடியவில்லை என்று நாம் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பேராசை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அவருக்கு அந்த தௌதியை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவருக்கு அந்த தௌதியை கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று 4ஆம் அத்தியாயம் 32ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை நாம் அல்லாஹ்வுடைய தூதரின் வழியாக அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்ன ஃபுகரா அல் முஹாஜிரின் அதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏழை முஹாஜிர்கள், மக்கத்து மக்கள், மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த ஏழைகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் முஹாஜிர்கள், மக்கத்து வாசிகள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து அவங்க எல்லாரும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? ذهب أهل الدثور بالدرجات العلى والنعيم المقيم, பணக்காரர்கள் எல்லாம் பெரிய பெரிய அந்தஸ்திற்கு என்ன செய்றாங்க? போயிடுறாங்க. பெரிய பெரிய பதவிகளை என்ன செய்றாங்க? அதாவது பெரிய பெரிய பதவிகளை என்ன செய்றாங்க? பிடிச்சுக்கிடுறாங்க என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றும் புரியல. எதை சொல்றீங்க, என்ன ஒன்றும் புரியலையே, பணக்காரங்க என்ன பெரிய பெரிய அந்தஸ்துக்கு போயிடுறாங்க, பெரிய பெரிய பதவியில போய் எங்கே போய் உட்கார்ந்துக்கிடுறாங்க, எதை சொல்ல வர்றீங்க என்று நபி அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த தோழத்துல கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஒமா தாக்கா, அது என்னப்பா, அது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க என்று நபி அவர்களிடத்தில் கேட்டார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்க தொழுகிற மாதிரி அவங்களும் தொழுகிறாங்க, அல்லது அவங்க தொழுகிற மாதிரி நாங்களும் தொழுகிறோம். எல்லாருக்கும் 5 நேரம் கடமை தானே. பணக்காரருக்கு மட்டும் நீ 10 நேரம் தொழுன்னு சொல்ல முடியுமா? நீ மட்டும் வருஷத்துல 2 மாசம் நோம்பு முடியும்னு சொல்ல முடியுமா? அப்ப அவங்க நோம்பு நோக்கிற மாதிரி நாங்க நோம்பு நோக்கிறோம், அவங்க தொழுகிற மாதிரி நாங்க தொழுகிறோம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். வயசுமூன கமா நசுமு, அவர்கள் நோம்பு நோப்பதை போன்று நாங்கள் நோம்பு நோக்கிறோம். எத்தசத்தகூன் வலா நத்தசத்தகு, ஆனா அவங்க தர்மம் செய்யறாங்க, நாங்க தர்மம் செய்யறதுக்கு சல்லி காசு எங்கள்கிட்ட இல்லை, நாங்க தர்மம் செய்யறதுக்கு சல்லி காசு எங்கள்கிட்ட இல்லை, எங்களால் தர்மம் செய்ய முடியல. அவர்கள் இடத்தில் செல்வங்களாக அடிமைகள் இருந்தால் அந்த அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள், அந்த அடிமைகளை அல்லாஹ்வுக்காக விடுதலை செய்கிறார்கள். எங்களால் அதை செய்ய முடியல, நாங்களே அடிமையாக தான் இருக்கிறோம், எங்கள்கிட்ட எந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நாங்கள் எந்த அடிமையும் வச்சிருக்க போறோம், எங்கள்கிட்ட அடிமையும் இல்லை விடுதலை செய்யறதுக்கு என்று இப்படி சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை கேட்டுட்டு சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது, உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது, சரி நான் ஒரு வழி சொல்றேன், நீங்களும் அவங்கள விட என்ன ஒரு உயர்ந்த நிலைக்கு என்ன செய்யலாம், வரலாம், நீங்களும் அதுல போட்டி போடலாம், போட்டி போட்டா அந்த நிலையை நீங்க என்ன செய்யலாம், அடையலாம். பணக்காரர்கள் எந்த நிலையை அடைவார்களோ அந்த நிலையை நீங்களும் என்ன செய்யலாம், அடையலாம் என்று செய்றாங்க, சொல்றாங்க. அஃபலா வஅல்லிம்கும் ஷைஅன் துத்ரிகுன பிஹி மன் சபகக்கும் வ தஸ்பிகுன பிஹி மன் பஅதக்கும், நீங்கள் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லித் தரப் போகிறேன், உங்களை யாரெல்லாம் முந்தி போனார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், முந்திக் கொள்ளலாம், அந்தஸ்துல பதவியில நீங்க என்ன செய்யலாம், முந்திக் கொள்ளலாம்
அவர்கள் அடைந்ததை நீங்க என்ன செய்யலாம், அடையலாம். உங்களை யாரெல்லாம் பிந்தி சென்றார்களோ அவர்களை நீங்கள் முந்தி போகலாம் என்று சொல்லிவிட்டு, வலா யகூனு அஹதுன் அஃதல மின்கும் இல்லா மன் ஸனஅ மிஸ்ல மா ஸனஅதும். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? அது மாதிரி நீங்க செய்யற மாதிரி அவங்களும் செஞ்சா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன, நீங்க வேகமா போறீங்க, போட்டி போடுறீங்க, நான் சொல்லி தர்றதெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க, இதெல்லாம் செய்யணும்னு சொல்றோம், அதெல்லாம் நீங்க செய்றீங்க, அதையும் பார்த்து அவங்களும் போட்டி போட்டு அந்த நிலைக்கு அவங்க போயிட்டானவே, இதுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு காலு பலா யா ரசூலல்லாஹ், அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க, நாங்க அதை தெரிந்து நாங்க அதை செய்யலாமே என்று அந்த ஏழை முஹாஜிர்கள் நபியிடத்துல கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஸப்பிஹூன் வ துகப்பிரூன் வ தஅமதூன் துபர குல்லி ஸலாத்தின் ஸலாஸன் வ ஸலாஸின மர்ரா. நீங்க ஒவ்வொரு கடமையான தொழுகை முடிந்ததற்கு பிறகு 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி சொல்லி முடிச்ச உடனே, ஓ இது செலவு இல்லாத பெரிய வேலையா இருக்குது, நாம இதை சொல்லிட்டோம்னா பெரிய அந்தஸ்துக்கு போயிடலாமே என்று அந்த சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள், சரி சரி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, போயிட்டாங்க. فرجع فقراء المهاجرين الى رسول الله صلى الله عليه وسلم. போய் அவங்க நினைச்சாங்க, ஒவ்வொரு தொழில் முடிச்ச உடனே பணக்காரங்க இங்க ஓடிடுவாங்க, இவங்க நினைச்சாங்க பள்ளியாசில உட்காந்து சுப்ஹானல்லாஹ் 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 நினைச்சாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப பணக்காரங்க பார்த்தாங்க, என்னடா இது, நம்மளாம் இங்க முன்னால ஓடிக்கிட்டு இருந்தோம், இவங்க உள்ள உட்காந்துருக்காங்களே, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நினைச்சாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப பார்த்தாங்க, இதை ஏன் இப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்க, ஓஹோ அட இப்படி ஒண்ணு இருக்கா அப்படி சொல்லி அவங்க கேள்விப்பட்டு அவங்களும் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பணக்காரங்களும் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே திரும்ப ஒரு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அந்த முஹாஜிர்கள் ஏழை அந்த மக்கத்து வாசிகள் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஒன்று சொல்லி தந்தீங்க, நாங்க அதை செஞ்சோம், கடைசியில் அவங்களும் பார்த்துட்டு எங்களோட போட்டி விட ஆரம்பிச்சாங்க. இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், இதை பார்த்துட்டு உங்களோட அவங்களும் போட்டி போட்டு உங்களை முந்திக்கிட்டான்னு வைங்க, அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், ஆனால் இப்போ என்ன வேற வழி கிடையாது என்று அந்த முஹாஜிர்கள் நபிகள் நாயகம் சொல்லும்போது சொல்றாங்க, ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை. ذَلِكَ فَضْلُ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ் நாடியவருக்கு வழங்குகிறான். இது என்ன செய்ய முடியும், அல்லாஹ் ஒரு தண்ட பணத்தை கொடுத்துருக்கான், நிறைய தர்மம் பண்றான், ஒரு தண்ட பணம் இல்லை, தர்மம் பண்ண முடியல, தர்மத்தின் மூலமாக அவனுக்கு கிடைத்து விடுகிறது, நம்மால் போட்டி போட முடியாது, வேற என்ன செய்வது. ஆக போட்டி என்று வந்து விட்டால், அந்தஸ்தை அடைவதற்கு போட்டி என்று வந்து விட்டால் அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இது ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு சிறப்பு. அது ஆணுக்கும் எல்லாம் கொடுக்கலாம், பெண்ணுக்கும் கொடுக்கலாம், அவனுக்கு கொடுத்துருக்கானே எனக்கே இல்லை என்று நாம் பொறாமை கொள்வதிலோ பேராசை கொள்வதிலோ எந்த பொருளும் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, பெண்களை பொறுத்தளவில் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது அவர்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வும் நமக்கு என்ன செய்றான், சொல்லித் தருகின்றார்கள். இதற்கு இன்னொரு செய்தியும் என்ன, திருக்குர்ஆனை நம்ம பார்க்கலாம். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத் வஸ் சாபிரீன வஸ் சாபிராத் வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் வல் ذاكرீனல்லாஹ கஸீரன் வல் ذاكرات. அல்லாஹ் ஆணும் பெண்ணும் என்று சொல்லி ஒவ்வொரு செயலிலும் ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் தனித்தனி வார்த்தைகளாக அல்லாஹ் என்ன செய்கிறான், கோடிட்டு காட்டுகிறான். என்ன சொல்கிறான், இன்னல் முஸ்லிமீன் என்று சொன்னால் ஆண் முஸ்லிம்கள், முஸ்லிம்களில் ஆண்கள், வல் முஸ்லிமாத் முஸ்லிம்களில் பெண்கள், வல் மூமினீன் மூமின்களில் ஆண்கள், வல் மூமினாத் மூமினான பெண்கள், வல் கானிதீன் அதாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஆண்கள், வல் கானிதாத் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்கள், வஸ் சாதிகீன் அதாவது உண்மை சொல்லக்கூடிய ஆண்கள், வஸ் சாதிகாத் உண்மை சொல்லக்கூடிய பெண்கள், வஸ் சாபிரீன் அதாவது பொறுத்திருக்கக்கூடிய ஆண்கள், வஸ் சாபிராத் பொறுத்திருக்கக்கூடிய பெண்கள், வல் முத்தசத்திகீன் தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், வல் முத்தசத்திகாத் தர்மம் செய்யக்கூடிய பெண்கள், வல் ஹாஷிஈன் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஆண்கள், வல் ஹாஷிஆத் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய பெண்கள், வஸ் சாயிமீன்
நோம்பு நோக்கக்கூடிய ஆண்கள், ஓ சாயிமார் நோம்பு நோக்கக்கூடிய பெண்கள், வல் ஹாவிலீன ஃபுரூஜஹும் தங்களுடைய மானத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஆண்கள், வல் ஹாவிலாத் மானத்தை காத்துக்கொள்ளக்கூடிய பெண்கள், வல்லாக்கிரல்லாஹ் கஸீரன் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைக்கக்கூடிய திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், வல்லாக்கிராத் திக்ர் செய்யக்கூடிய பெண்கள். இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், வரிசையா ஒவ்வொரு செயலையும் அவன் குறிப்பிட்டு ஆண் பெண் ஆண் பெண் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா. இவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான ஒரு கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பையும் அல்லாஹ் நினைத்திருக்கிறான், தயாராக வைத்திருக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பையும் வழங்குகிறான், அவர்களுக்கு பிரம்மாண்டமான கூலியையும் சொர்க்கத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறான். இதுல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அதற்கு நிச்சயமாக அல்லாஹ் அதற்கான கூலியை எந்த குறையும் இன்றி, எந்த அநியாயம் இன்றி, எந்த அக்கிரமும் இன்றி அல்லாஹ் என்ன செய்வான், வழங்குவான் என்பதை அல்லாஹ் 33ஆம் அத்தியாயம் 35ஆம் வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறார். 57ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத். நபியே, அந்த நாளில் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீர்கள்? யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பி ஐமானிஹிம். அவர்களை வலதுபுறமும் இடதுபுறமும் அல்லாஹ்வுடைய பேரொளி அவர்களை சூழ்ந்திருக்கும், அப்படியே ஆட்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமினான ஆண்களையும் பார்ப்பீங்க, மூமினான பெண்களையும் பார்ப்பீங்க. எங்க? மறுமையில அல்லாஹ் அவர்களுக்கு பரிசை தருகிற போது ஆண்களை எப்படி ஒளி படர்ந்து சூழ்ந்திருக்கிறதோ அதே போன்று பெண்களையும் ஒளி என்ன செய்யும், சூழ்ந்திருக்கும். இருளில் இருக்க மாட்டார்கள். வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள், வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கையாளர்கள், வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகள் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அதுல ஆணுக்கும் இப்படி இருக்கும், பெண்ணுக்கும் இப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். புஷ்ராக்குமுல் யௌம், இந்த நாளில் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு நற்செய்தி என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் காலிதீன ஃபீஹா ذلك هو الفوز العظيم. அல்லாஹ் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுதான் ذلك هو الفوز العظيم, மகத்தான அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்று 57ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக வழிபாட்டில் ஆணும் பெண்ணும் சமம், வழிபாட்டில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருக்குரானிலே சொல்லி காட்டுகிறான். இதுல ஆணுக்கு வேறு பெண்ணுக்கு வேறு என்று அல்லாஹ் சில வித்தியாசப்படுத்தவில்லை. ஆனால் சில இடங்களில் சில சலுகைகளை அல்லாஹ் பெண்களுக்கு என்ன செய்ய வழங்குகிறான். ஏன்? அது அவர்களுடைய இயலாமையை அல்லாஹ் கருத்தில் கொண்டு அந்த சலுகையை வழங்குகிறான். அவர்களுக்கு மாதம் மாதம் அவர்களுக்கு சுழற்சியாக மாத விலக்கு வரும். அந்த மாத விலக்கில் அவர்கள் தொழுகை தேவையில்லை, தொழ வேண்டிய அவசியம் இல்லை, தொழுகை கடமையும் இல்லை, நோன்பு கடமையான நோன்பு நோற்க வேண்டியதில்லை. எப்போது தூய்மை அடைகின்றார்களோ அப்போது விடுபட்ட நோன்பை நோற்றுக்கொள்ளலாம் என்ற இந்த சலுகை. ஏன்? அந்த மாதிரியான ஒரு இடர் ஆண்களுக்கு இல்லை, பெண்களுக்கு மட்டும்தான் அந்த இடர் இருக்கிறது. அதனால் அந்த இடரை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் இந்த சலுகையை பெண்களுக்கு வழங்குகிறான். ஆனாலும் கூட விடுபட்டு போகிற அந்த கடமையான தொழுகை இருக்கிறது, மாதம் மாதம் விடுபட்டு போகிற அந்த கடமையான தொழுகை நாமும் தொடர்ந்து 5 நேரம் நாம் தொழுது கொண்டிருக்கிறோமே, அப்ப நமக்கு அதிகமான நன்மை அவர்கள் விட்டு போகிற இந்த தொழுகைக்காக வேண்டி அவர்களுக்கு குறைந்த நன்மை அல்லாஹ் தருவானா? இல்லை. ஏன்? அந்த காரணத்தை அல்லாஹ் தான் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த சலுகையை அல்லாஹ் தான் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அந்த சலுகையை அல்லாஹ் வழங்கி இருக்கிற போது ஏற்றத்தாழ்வில் அவர்களுக்கு நன்மை வழங்குவதில் அல்லாஹ் நிச்சயமாக பாரபட்சம் காட்டவே மாட்டான். வலா யூதலமுன நக்கீரா என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த அணுவும் கூட அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படாது. ஏன்? அல்லாஹ் அவர்களை இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகு அவர்கள் பொறுப்பாளிகள் அல்ல, அவர்கள் குற்றவாளியாக்கப்பட மாட்டார்கள். அந்த காலங்களில் அவர்கள் செய்ய வேண்டியவைகள் தடுக்கப்பட்டதால் அதனால் கிடைக்கக்கூடிய செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவர்களுக்கு நிச்சயமாக இழக்கப்படாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை இன்னொரு செய்தியின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்ன? ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரில 2876வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. என்னன்னு சொன்னா, உம்முல் முஃமினீன் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்அலுஹு அனில் ஜிஹாத். எல்லாரும் என்ன செய்றாங்க?
ஜிஹாதை பற்றி நபி இடத்துல கேட்கிறாங்க. ஜிஹாதுன்னு சொன்னா ஜிஹாதுனா என்ன? அறப்போர். தங்களுடைய உயிர் உடைமை ஈமானை காத்துக் கொள்வதற்காக போராடுகின்ற போர் இருக்கா இல்லையா, இது அறப்போர். நாடு உடிப்பதற்கோ கொள்ளையடிப்பதற்கோ என செய்யப்படக்கூடியது அல்ல. அறப்போர் என்பது அன்றைக்கு மூமின்களாக முஸ்லிம்களாக ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அதை சகிக்க முடியாத எதிரிகள் அவர்கள் மீது தாக்குதலுக்கு உட்படுகிற நேரத்தில் அதற்கு தயாராக படை திரட்டி தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் நம்பிக்கையாளர்களையும் மூமினையும் ஈமானையும் இஸ்லாமையும் தங்களுடைய உடைமைகளையும் காத்துக் கொள்வதற்காக களத்து நின்று எதிரும் புதிருமாக நின்று போராடுகிற இந்த போராட்டம் தான் அறப்போர் என்பதை இஸ்லாமுக்கு சொல்லித் தருகிறது. அப்படிப்பட்ட அந்த போரில் யார் எதிரும் புதிருமாக நின்று போரிட வேண்டும்? ஆண்கள் மட்டும்தான் நின்று போரிட வேண்டும். ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களுக்கு, அந்த ஆண்களிலும் கூட வயதானவர்களுக்கு அனுமதி இல்லை, ஆண்களிலும் கூட சிறுவர்களுக்கு அனுமதி இல்லை. அது மாதிரி பெண்களுக்கு முற்றாக அனுமதி கிடையாது. பெண்களுக்கு முற்றாக அறப்போரிடுவதற்கு எந்த அனுமதியும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, தரல, வழங்கவே இல்லை. அதனால போருக்கு போகிற போது சஹாபாக்கள் புடை சூழத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, போருக்கு போவாங்க. அப்ப இதை பார்த்துட்டு, ஏன்னா அறப்போர் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அதில் வெட்டுப்பட்டு கொல்லப்பட்டு விட்டால் நேர சொர்க்கம் போய் விடலாம், நேர சொர்க்கம் போய் விடலாம். புதைகுழியில நம்ம தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. காலத்துக்கும் அல்லாஹ் மறுமை நாள் வருகிற வரைக்கும் காத்திருந்து சொர்க்கத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. எப்போ அல்லாஹ் எதிரியால் நம்மை வெட்டி நம் உயிர் பறிக்கப்படுகிறதோ அன்றைக்கே நம்முடைய உயிர் சொர்க்கத்துக்கு போய்விடுகிறது. அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு பதவி இதன் மூலம் கிடைக்கும் என்கிற போது, அப்ப அதை யாராவது அன்றைக்கு இருந்த சஹாபாக்களோ பெண்களோ தவறு விடுவார்களா? அதை வேண்டாம் என்பார்களா? இல்லை. ஆதலால் தான் நபியிடத்தில பெண்கள் என்ன செய்றாங்க, நாங்களும் அறப்போருக்கு வரணும், நாங்களும் அறப்போருக்கு வரணும், நாங்களும் என்ன செய்யணும், சண்டையிடணும், நாங்களும் எதிரிகளை வெட்டி வீழ்த்தணும் என்று என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இப்ப இருக்கிற சிங்கப்பெண் மாதிரி இல்ல, அன்றைக்கு உண்மையிலேயே சிங்கப்பெண்கள் தான். அன்றைக்கு உண்மையிலேயே அவர்கள் சிங்கப்பெண்கள் தான். ஏன்? அவர்கள் இஸ்லாத்திற்காக, மறுமைக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக உயிரை துச்சமென மதித்து களத்தில் இறங்கி போராடுகின்ற வலிமை மிக்கவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள். அப்படித்தான் அன்றைய மக்கள் இருந்தார்கள். அந்த பெண்கள் நபியிடத்தில் இப்படி கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லை இல்லை, உங்களுக்கெல்லாம் ஜிஹாது கிடையாது. யஸ்அலூனஹு அனில் ஜிஹாத், ஜிஹாதை பற்றி நபியிடத்தில் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, நஅமல் ஜிஹாத் அல் ஹஜ் என்று சொன்னார்கள். உங்களுக்கு சிறந்த ஜிஹாத் எது தெரியுமா? ஹஜ் செய்வதால் உங்களுக்கு சிறந்த ஜிஹாத். ஈஷாகிட்டாங்க, பெண்களுக்கு ஜிஹாது கிடையாது. நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலே அதே ஒரு பெரிய ஜிஹாத். ஏன்? ஒரு 5 நாளைக்கு நடையா நடந்து, என மினாவில இருந்து அரஃபா, அரஃபா இருந்து முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபா இருந்து மினா, மினாவில இருந்து மக்கா, இப்படியே 5 நாளுமா நீங்க இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்க, அதிலே போதும் போதும் என்ன 10 வருஷத்துக்கு படுத்துட்டு எழுந்திருக்க மாட்டீங்க. அப்ப இதுவே உங்களுக்கு பெரிய ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது அவர்களுக்கு விதிவிலக்கு. அவர்களுடைய உடல், அவர்களுடைய பலவீனம், இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுயமாக இந்த விதிவிலக்கை வழங்கவில்லை. அல்லாஹ் இவர்கள் வழியாக செய்கிறான், அந்த விதிவிலக்கை வழங்குகிறான். இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கும் வணக்க வழிபாட்டில், அதாவது வழிபாட்டில் பெண்களுக்கும் அவர்கள் செய்கின்ற நன்மைகளுக்கு அபரிவிதமான நன்மை இருக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாக்கிடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய மார்க்கத்தை, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வேதம் அல் குர்ஆனை நாம் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளோடு உரசி பார்த்து அசை போட்டோம் என்று சொன்னால் எவ்வளோ அற்புதமான ஒரு மார்க்கத்தை, ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். யாராருக்கு என்னென்ன வகையில் என்னென்ன உரிமைகள் தரப்பட வேண்டும் என்பதை நாமே என்ன செய்யலாம், அதை புரிந்து கொள்ளலாம். இத்தனை
ஈனமினர் ரிஜால் வன் நிசா என்று பல்வில்தான் என்று அல்லாஹ் அவர்களை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். பலகீனப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். எப்படி பிரார்த்தனை செய்கின்றார்கள்? அல்லாஹ்வே எங்களுக்கு நீ உதவி செய், எங்களுக்கு நீ உதவி செய் என்று பிரார்த்திக்கின்றார்கள். பலகீனப்பட்டவர்களாக அல்லாஹ் பட்டியலிடுவதை யாரை பட்டியலிடுகிறான்? குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பட்டியலிடுகிறார். ஆக பலகீனப்பட்டவர்கள் பலம் வாய்ந்தவர்களால் தாக்கப்படுவது என்பது, அநியாயத்துக்கு உள்ளாக்கப்படுவது என்பது காலத்துக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது, காலத்துக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை இறை சட்டத்தின் மூலமாக மட்டும்தான் அது அவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கணும். என்ன இறை சட்டம்? எவனாவது பெண்களை அநியாயமாக தாக்கினால், அவர்களை கொன்றால், அல்லது அவர்களை வேறு வேறு வகையில் அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தினால் அதற்கான உரிய தண்டனை அவர்களுக்கு தரப்படும் என்கிற உயிருக்கான உத்தரவாதத்தை வழங்கக்கூடிய மிக நேர்த்தியான சட்டம் அன்றைக்கு இறை தூதரின் வழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. நடைமுறைப்படுத்தப்பட்டதனுடைய விளைவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் தன்னந்தனியாக ஒரு பெண் அவள் பயணம் செய்வாள். எங்கிருந்து? சனாவிலிருந்து ஹலரமௌத்துக்கு போவாள். சனா என்பது ஒரு ஊரு, ஹலரமௌத் என்பது ஊரு. அதற்கும் இதற்கும் பல 100 கிலோமீட்டர்கள் அதாவது இடைவெளி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு தன்னந்தனியாக ஒருவள் பயணித்து போவாள். அந்த காலம் வரும் என்று சொன்னார்கள். அந்த காலத்தை உருவாக்கியது எது? இஸ்லாமிய சட்டம். இஸ்லாமிய சட்டம் தான் திருடினால் கை துண்டிக்கப்படும், கொன்றால் அவன் கொல்லப்படுவான், பல்லை பிடுங்கினால் அவன் பல் பிடுங்கப்படும், கண்ணை நோண்டினால் அவர்கள் நோண்டப்படும், விபச்சாரம் செய்தால் திருமணமானவன உச்சந்தியில் நிறுத்தி கல்லால் எறிந்து கொல்லப்படும், திருமணமாகாதவர்களா அவர்கள் உச்சந்தியில் நிறுத்தி 80 கசேடிகள் அடித்து அந்த ஊரை விட்டு அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்கிற இந்த சட்டம் அன்றைக்கு நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு தனியாக துணிந்து பெண்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை, அவர்களுடைய பொருளுக்கும் உடைமைக்கும் உயிருக்கும் உத்தரவாதமான ஒரு நிலை அன்றைக்கு உருவானது. இன்றைக்கும் சட்டங்கள் இருக்கிறது. எந்த சிங்கப்பெண்ணை போட்டாலும் சட்டம் தான். அந்த சட்டத்தின் மூலமாக தான் இந்த சிங்கப்பெண்கள் என்ன செய்ய முடியும்? பிடிச்சி குற்றவாளியாக கூண்டில் ஏற்ற முடியுமே ஒழிய தவிர சட்டம் வேறாக இருக்கிறதா? குற்றவாளிக்கு உடனடியாக மரண தண்டனை இருக்கிறதா? அன்றாடம் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு இளம் பிஞ்சுகள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் கொல்லப்படுகிறார்கள். எந்த சிங்கப்பெண்ணும் என்ன ஆக போகிறது? இருக்கிற கலசடை சட்டத்தால் எதுவும் இந்த நாட்டில் சாதிக்க முடியாது என்பதை அன்றாடம் நிகழ்வுகள் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன. அந்த நிகழ்வுகளை இஸ்லாமோடு நாம் உரசி பார்த்தால், அதை அசைவோட்டு பார்த்தால் எவ்வளவு அற்புதமான ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு வாழ்வியலை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாய்க்கருவானாக. வாகரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.